ஒரு காட்டில் ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த காகம் தேடி தேடி ஒரு பெரிய சீஸ்துண்டை கண்டுபிடித்தது. ஆஹா, என்ன நல்ல சாப்பாடு என்று மனத்திற்குள் நினைத்தது காகம். ஆஹா, என்ன நல்ல சாப்பாடு என்று மனத்திற்குள் நினைத்தது காகம். காகம் அந்த சீஸ்துண்டை வாயில் கவ்வியவாறு ஒரு மரத்தின் மேல் போய் உட்கார்ந்தது. அப்போது அந்த வழியே ஒரு தந்திரமான நரி வந்தது. நரி மேலே பார்த்தது. காகத்தின் வாயில் சீஸ் இருப்பதை பார்த்தது. நரிக்கு வயிற்றில் தண்ணீர் ஊற ஆரம்பித்தது. அந்த சீஸை எப்படியாவது வாங்கணும் என்று நரி யோசித்தது. திடீரென்று நரிக்கு ஒரு யோசனை தோன்றியது. நரி மரத்தடியில் நின்று இனிமையாக சொன்னது, காகவண்ணே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களோட கருப்பு இறகுகள் என்ன அழகா மின்னுதுன்னு பாருங்க. காகம் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் வாயில் சீஸ் இருந்ததால் பேச முடியவில்லை. நரி தொடர்ந்தது, அண்ணே, நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்க குரலும் நிச்சயம் ரொம்ப இனிமையா இருக்கும். ஒரு முறை பார மாட்டீங்களா? காகத்திற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது நெஞ்சை நிமிர்த்தியவாறு பாட ஆரம்பித்தது. கா கா கா. வாயை திறந்தவுடனே சீஸ் துண்டு கீழே விழுந்தது. நரி உடனே அந்த சீஸை வாயில் கவ்விவிட்டது. நரி சிரித்தவாறு சொன்னது, நன்றி அண்ணே, பாட்டு கொஞ்சம் சரியில்லை, ஆனால் சீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த முறை கொஞ்சம் கவனமாயிரு. நரி காட்டிற்குள் ஓடி மறைந்தது. காகம் தலை கவிழ்ந்தது. தான் செய்த தவறை உணர்ந்தது. யாரோ புகழ்ந்தாலும் நம்பிடக்கூடாது, நான் மூடனாகிவிட்டேன் என்று வருத்தப்பட்டது காகம். இன்றைய கதையின் படிப்பினை: யாராவது தேவையில்லாமல் நம்மை புகழும் போது கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்கலாம். Subscribe for more videos.